டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. ஒரு பின்னம் இருக்கு, அந்த பின்னத்துடைய நியூமரேட்டர் 12% அதிகரிக்கிறாங்க, டினாமினேட்டர் பகுதி 8% குறைக்கிறாங்க. அப்போ புதிய பின்னம் பார்த்தோம்னா 16/17 அப்படின்னா ஒரிஜினல் பின்னம், அதாவது அசல் பின்னம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A அதே மாதிரி குரூப் 1 பிலிம்ஸ்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கும் தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு பின்னம் இருக்கு, அது என்னன்னு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு x/y இது ஒரு பின்னம், சரிங்களா? இதோடைய நியூமரேட்டர்னா தொகுதி, நியூமரேட்டர் என்னது தொகுதி, அதை 12% அதிகரிக்கிறாங்க. டினாமினேட்டர் அப்படிங்கிறது பகுதி, ஸோ டினாமினேட்டர் அப்படிங்கிறது கீழே இருக்கிற வேல்யூ தான் டினாமினேட்டர், அதை 8% குறைக்கிறாங்க. அப்போ புதிய பின்னம் 16/17 கிடைக்குது அப்படின்னா இந்த அசல் பின்னத்துடைய வேல்யூ, இதோடைய வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபைனலா இங்க என்ன கிடைக்குது? 16/17 அப்படியே ரேட் பண்ணிக்காங்க, 16/17. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்துச்சுனாவே காமனா 100% வச்சுக்காங்க, காமனா 100% வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் வேல்யூ எடுத்துக்காங்க. டினாமினேட்டர் எத்தனை சதவீதம் குறைக்கிறாங்க? 8% குறைக்கிறாங்க. எப்பவுமே பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம 100% வச்சுக்கிட்டோம், அது கூட குறைக்கிறாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும், ஒருவேளை இன்க்ரீஸ் பண்றாங்க அதிகரிக்கிறாங்கன்னா பிளஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து 8% குறைக்கிறாங்க. அப்போ 100%ல 8% போச்சுன்னா மீதி என்ன வரும்? 92%. ஸோ இந்த டினாமினேட்டர் வேல்யூவை இங்க நியூமரேட்டர்ல போட்டுக்கணும், சரிங்களா? ஸோ அப்ப 100ல 8 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 92%. வகுத்தல்ல நியூமரேட்டருக்கான பர்சன்டேஜ் இங்க எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறாங்க? 12% அதிகரிக்கிறாங்க. அப்ப 100 + 12 112, டினாமினேட்டர்ல 112%, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 4ஆல கேன்சல் பண்ணா இங்க 4, இங்க 28. ஸோ அகைன் பாத்தீங்கன்னா 4ஆல கேன்சல் பண்ணலாம், 4ஆல கேன்சல் பண்ணா 7 நாள் 28. அகைன் இங்க 4ஆல கேன்சல் பண்ணா 23 நாள் 92. ஸோ இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண மாதிரி எது இல்லை. 4 × 23 92 வகுத்தல் 7 × 17 119. ஸோ அசல் பின்னம் பார்த்தோம்னா 92/119. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். என்னன்னா இந்த பின்னத்தை எடுத்து எழுதிட்டு ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர்ல போடணும், டினாமினேட்டர் பர்சன்டேஜ் நியூமரேட்டர்ல போட்டுக்கணும், நியூமரேட்டர் பர்சன்டேஜ் டினாமினேட்டர் போட்டுக்கணும், ஓகேங்களா? ஸோ இங்க அதிகரிக்கிறாங்களா குறையுதான்னு பார்த்துக்கணும். ஸோ 100 பேஸா வச்சு நம்ம அதிகரிச்சா கூட்டிக்கணும், குறைச்சா டிகிரீஸ் பண்ணா மைனஸ் பண்ணிக்கணும்.